இந்த நாட்டின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் ஜனநாயகம் தலை தோங்கி சிறந்து விளங்கக்கூடிய நாடு இந்தியா என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த அடிப்படையில் பல்வேறு மொழிகள் பேசுகின்ற நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தேசத்தினுடைய நன்மைக்காகவும் நாம் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகிறோம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதி வரையறை என்ற அடிப்படையில் நமது தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிகளை 8 தொகுதிகளை குறைத்து 31 தொகுதிகளாக மாற்றுவதற்கான முயற்சி. அதையும் தாண்டி வட மாநிலங்களில் ஓபி பீகார் போன்ற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்ற அடிப்படையில் இந்த பாஜக அரசு இன்றைக்கு ஒரு மோசமான ஜனநாயகத்திற்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற மறுவரை என்பது வெளிப்படைத்தன்மையுடனும் குறிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளை அத்தனையும் அனைத்து கட்சி கூட்டத்தினை நடத்தி அனைத்து கட்சியிலும் இன்றைக்கு ஒன்றிணைந்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஓரணியில் திரட்டி ஒரு இந்தியா இந்த பாஜக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இந்த மறுவரை பற்றி அவர்கள் பல்வேறு வாய்ப்புகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கேட்ட பொழுது அதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. அவர்கள் போராட்டங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் முடக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டலில். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த மறுவரை என்ற அடிப்படையில் பாதிக்கக்கூடிய 8 மாநிலங்களில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 8 மாநிலங்களை சேர்ந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் உருவாக்கி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மூத்த தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று அத்தனை பேரையும் இன்றைக்கு ஒருங்கிணைத்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தி இதுபோன்ற நாடாளுமன்ற தொகுதியுடைய மறுவரையறை என்ற அடிப்படையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டால் நாங்கள் அதற்கு எந்த சூழலையும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். ஒன்றும் இதுக்கு இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் வட மாநிலங்களில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏற்படுத்தி கொண்டு தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைத்து எதிர்காலத்தில் ஒரு சர்வாதிகாரத்தை ஆட்சி நடத்துவதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை திட்டம் அவர்கள் மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய நோக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இடிப்பரா இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்று. ஒரு ஆட்சி நடத்துகின்ற பொழுது அந்த ஆட்சி நடத்துகின்ற மன்னன் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு நடக்க வேண்டும் என்று வள்ளுவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த நிலைதான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை மதித்து இன்றைக்கு ஜனநாயகத்தை போற்றி தலைத்தோங்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் நம் முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த அடிப்படையில் நமது நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைத்துவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் கேள்வி கேட்பதற்கான அந்த பிரதிநிதித்துவம் அதற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது என்ற மறைமுக திட்டமும் அவர்கள் கையில் வைத்துதான் இதனை இன்றைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் இதுவரைக்கும் அதற்கான உறுதியான எந்த தகவலும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆக நம் முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை கடந்து இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இதை பற்றிய கருத்துக்களை கொண்டு சேர்த்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் செயல்படுத்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்ற நிலையில் நாம் ஒவ்வொருவருடைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் உலக வெப்பமயமாதல் என்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது பசுமை தமிழகம் என்ற திட்டத்தினை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் மரங்களை உருவாக்கி வனத்துடைய பரப்பை அதிகப்படுத்துவதற்காக திட்டத்தினை நம் முதலமைச்சர் தந்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் அத்தனை பேரும் வனத்துடைய பரப்பை மரங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அத்தனை பேர் மேற்கொண்டோம்.
சமூக அமைப்புகள், அதேபோல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லோரும் எல்லா இடங்களிலும் இந்த கருத்து சென்றடைந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பசுமையை நோக்கி நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதை போலவே இந்த நாடாளுமன்ற மறுவரை என்ற அடிப்படையில் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எந்த சூழலிலும் ஒன்றிய அரசாங்கம் அதனை செயல்படுத்திக் கூடாத அளவில் நாம் எல்லா இடத்திலும் விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும், எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை நாம் கொண்டு சேர்த்து நமது உரிமையும் நமது அத்தனை சிறப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். நம் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பிறந்த நாள் விழாவில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற செய்தியை நாம் எல்லா இடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.